வெல்கம் தமிழ் ஸ்டாக்ஸ் ஃப்ரெண்ட்ஸ். செப்டம்பர் 1 திங்கட்கிழமை இந்த வீடியோவில் முக்கியமான மார்க்கெட் அப்டேட் பார்க்கலாம். சப்ஸ்கிரைபர் கார்த்திக்ங்கிற ஐடியிலேருந்து கேட்டிருக்கிறாரு, சிஜி பவர் அப்புறம் ஹெச்டிஎஃப்சி லைஃப் ரெண்டும் லாங் டேர்முக்கு என்ட்ரி பண்ணலாமான்னு கேட்டிருக்கிறாரு. முதல்ல சிஜி பவர் பற்றி பார்க்கலாம். சிஜி பவர் பற்றி நம்ம 2 நாளைக்கு முன்னாடி பேசியிருக்கோம், அந்த வீடியோவை பாருங்கள். செமிகண்டக்டர் அவங்க உற்பத்தி பண்ணுறது உறுதியாயிருக்கு. டாடா டெக்னாலஜி அப்புறம் இந்த கெய்னாஸ்டெக் இவங்களோட சேர்ந்து மைக்ரானோட தலைமையோட இவங்க இணைஞ்சு செமிகண்டக்டர் உற்பத்தி பண்ணுறது உறுதியாயிருக்கு. அது அதிகாரப்பூர்வ செய்தி வந்திருக்கு. அதுக்கப்புறம் பங்கோட விலை 5% ஏறிச்சு. நம்ம தான் முதல்ல சொன்னோம் அந்த செய்தியை. அதை நீங்கள் அந்த வீடியோவை பாருங்கள். ஒரு வீடியோவுக்கு முன்னாடி அது இருக்கும், அதை பார்த்துக்கோங்க. அப்புறம் அது இப்போ சிஜி பவர் வாங்கலாமா அப்படின்னு கேட்டிருக்கிறாரு. அதை பற்றி பார்க்கலாம். ஏண்டா இது கொஞ்சம் ஏறிடுச்சு, இருந்தாலும் ஓவர் வேல்யூவில் தான் இருக்குது. முதலாம் காலாண்டு முடிவுகளை பார்க்கலாம். ஒருங்கிணைந்த லாபம் ஆண்டுக்காண்டு 29% அதிகரிச்சிருக்கு, 2878 கோடியாக இருக்குது. நிகர லாபம் ஆண்டுக்காண்டு 11% அதிகரித்து 269 கோடியாக இருக்குது. பவர் சிஸ்டம் பிரிவில் வலுவான வளர்ச்சியை பதிவு செஞ்சுருக்கிறாங்க. ஆர்டர் புக்கிங்கும் குறிப்பிடத்தக்க அளவில் உயர்ந்திருக்கு. ப்ரமோட்டர் ஹோல்டிங் ஆனால் குறைச்சிருக்காங்க ஜூலையில், இப்போ இல்லை ஜூலையில் குறைச்சிருந்துருக்காங்க. எஃப்ஐஐ குறைச்சிருக்காங்க ஜூலையில். அப்புறம் மியூச்சுவல் ஃபண்டு மட்டும் அதிகப்படுத்திக்கிட்டே வர்றாங்க அவங்க ஹோல்டிங்கை. இப்போ இந்த செமிகண்டக்டர் தயாரிக்கிறது உறுதியான செய்தி இப்போ சமீபத்தில் தான் வந்திருக்கு. அதனால் இவங்க முன்னாடி குறைச்சிருக்கலாம், இப்போ இனிமேல் அதிகப்படுத்துறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இது பங்கு விலையும் மேலே அதிகமாக ஏறுறதுக்கும் அதிக வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா அவங்க இந்த வருஷம் இறுதிக்குள்ளே இந்த செமிகண்டக்டர் இந்தியாவோட முதல் செமிகண்டக்டரை இவங்கள தான் வெளியிட போகிறாங்கங்கிறது ரொம்ப முக்கியமான செய்தியாக நம்ம பார்க்கணும். அப்புறம் ஸ்டாக் ப்ரைஸ் பார்க்கலாம். ஹை 874 வரைக்கும் போயிருக்கு, லோ 518 வரைக்கும் கீழே போயிருக்கு. க்ளோசிங் 694 க்ளோஸ் ஆகிருக்கு. பிஇ ரேஷியோ 108 இருக்குது. செக்டார் பிஇ வெறும் 89 தான். புக் வேல்யூ ₹2.83 தான். 242 முறை அதிகமாக இருக்குது. ஏற்கனவே மக்கள் அதிக விலை இதுக்கு கொடுத்து வச்சிட்டாங்க. செய்தி உறுதியாகிறதுக்கு முன்னாடியே மக்கள் அதிகமாக இதில் முதலீடு பண்ணி நிறையா ஓவர் வேல்யூ ஆக்கி இதை வச்சுருக்கிறாங்க. இப்போ இந்த பங்கு இந்த செய்தி உறுதியானதுனால இன்னும் ஏறத்தான் வாய்ப்பு இருக்குது. கீழே இறங்குமாங்கிறது சந்தேகம்தான். நண்பர் கேட்டிருக்கிறாரு, நீங்கள் லாங் டேர்முக்கு என்ட்ரி கொடுக்கலாமான்னு கேட்டிருக்கிறாரு. இப்போ இது ஓவர் வேல்யூவாக வேறு இருக்குது. அதே சமயத்தில் நியூஸும் நல்ல செய்தியும் வந்திருக்கு. இப்போ இது என்ன பண்ணலாம்னா, நீங்கள் ஒரு 650க்கு அந்த மாதிரி கன்சிடர் பண்ணிக்கலாம். 650 640 இதெல்லாம் வந்தால் நீங்கள் கன்சிடர் பண்ணலாம். இப்போதைக்கு இது 200 டேஸ் மூவிங் ஆவரேஜை தாண்டி தான் வர்த்தகம் ஆகிட்டுருக்கு. இப்போ 662 200 டேஸ் மூவிங் ஆவரேஜாக இருக்குது. கன்சிடர் பண்ணுறது நீங்கள் 650 640ன்னு இறங்க கன்சிடர் பண்ணுங்கள். ஒரே முறை கன்சிடர் பண்ணாதீங்க. சீட்டு கட்டுறது நம்ம சொல்லியிருக்கோம்ல, அந்த மாதிரி சீட்டு கட்டுங்க. ஒவ்வொரு 5% இறங்கும் போதும் சீட்டு கட்டுற மாதிரி சேர்த்துக்கிட்டே வாங்க. அதே சமயத்தில் 590க்கு பங்கு கீழே போனால் விற்றுட்டு வெளியே வர்றது தான் நல்லது. ஸ்டாப் லாஸ் வச்சுக்கோங்க ஸ்ட்ராங்காக 590. 590க்கு மேலே கீழே போச்சுன்னா ரொம்ப இறங்கிரும். ஏன்னா இந்த செய்தி உறுதியாயிருச்சு. இருந்தாலும் ஒரு கால் வேறு ஏதாவது மாற்று செய்திகள் வந்தால் ஆனால் இது இறங்க வாய்ப்பு இருக்குது. அது மாதிரி இல்லாமல் இது உறுதியான செய்தி, உண்மையான செய்தி தான். இது நல்லபடியாக ஏறத்தான் வாய்ப்பு இருக்குது. அதை நம்ம பார்த்துக்கிறணும். லாங் டேர்முக்கு நல்ல நிறுவனம் தான், ஆனால் வேல்யூஷன் ஓவராக இருக்குது. ரொம்ப கவனமாக இதில் இருக்கணும். 590 ஸ்டாப் லாஸ் போட்டுக்கிறணும். 600க்கு மேலே வந்தால் தான் நம்ம பை பண்ணணும். 600க்கு கீழே போயிடுச்சுன்னா நம்ம வெளியே வர்றதான் நல்லது. அந்த விஷயத்தில் கவனத்தில் வச்சுக்கோங்க. வாட்ச் லிஸ்ட்டில் போட்டு வச்சுக்கோங்க, இல்லை ஒரு சின்ன நோட் எடுத்து எழுதி வச்சுக்கோங்க இந்த பங்குகளோட விவரங்களை. அடுத்து உங்களுக்கு இது இறங்கும் போது வாங்குறதுக்கு ஈஸியாக இருக்கும். கார்த்திக் சப்ஸ்கிரைபர் ஐடியிலேருந்து கேட்டிருக்க 2வது கேள்வி கேட்டிருக்கிறாரு, அதை பார்ப்போம். அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன விஷயம். சப்ஸ்கிரைபர்கள் வேறு கேள்வி இல்லாதனால நம்ம சப்ஸ்கிரைபர் சண்டேல நேற்று நிறைய கேள்விக்கு பதில் சொல்லிட்டோம். அது போக யாருக்காவது விட்டு போயிருந்தால் அதை சொல்லுங்கள், அதையும் சொல்லிடலாம். அப்புறம் இவருக்கு 2 கேள்விக்கு ஏன் பதில் சொல்கிறோம் எல்லாருக்குன்னா, இப்போ வேறு கேள்விகள் இல்லை, முடிய போகுது. அதனால தான் நிறையா கேள்விகள் ஒருத்தவங்க கேட்காம ஒவ்வொரு கேள்வி கேட்டிங்கன்னா அவங்களுக்கு பதில் சொல்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். அதனால் கேள்விகளே இல்லாட்டி நம்ம 2 கேள்விக்கு பதில் சொல்லலாம். அதை நான் தெரியப்படுத்திக்கிறேன். இப்போ கார்த்திக் அவங்க கேட்ட 2வது கேள்வியை பார்ப்போம். சப்ஸ்கிரைபர் கேட்டிருக்கிறாரு, ஹெச்டிஎஃப்சி லைஃப் லாங் டேர்முக்கு என்ட்ரி பண்ணலாமான்னு கேட்டிருக்கிறாரு. இது ஒரு ஹெல்த் இன்சூரன்ஸ் வழங்கும் நிறுவனமாக இருக்கிறாங்க. ஆண்டுக்காண்டு சென்ற வருடம் 1570 கோடியாக இருக்குது. இந்த வருஷம் 1810 கோடியாக உயர்ந்திருக்கு ஆண்டுக்காண்டு. அப்புறம் குவார்ட்டர் பார்த்தோம்னா, போன குவார்ட்டரில் மார்ச் குவார்ட்டரில் 475 கோடியாக இருந்திருக்கு. இந்த ஜூன் குவார்ட்டரில் 548 கோடியாக நிகர வருமானம் உயர்ந்திருக்கு, பரவாயில்லாமல் இருக்குது. அதே சமயம் ஸ்டாக் ப்ரைஸ் பார்க்கலாம். ஹை 820 ரூபா வரைக்கும் போயிருக்கு, லோ 584, க்ளோசிங் 771 ஃப்ரைடே க்ளோசிங்கு. பிஇ ரேஷியோ 88, செக்டார் பிஇ 18,
புக்கு வேல்யூ ரூ. 73, 10 டைம் அதிகமாக இருக்குது கிட்டத்தட்ட. பிஇ ரேஷியோ வந்து உள்ளதுலேயே இவங்களுக்கு தான் அதிகமாக இருக்குது இந்த நிறுவனம். எப்படின்னு கேட்டிங்கன்னா எஸ்பிஐ லைஃப்க்கு 76 தான் பிஇ ரேஷியோ, ஐசிஐசிஐ ப்ரூடென்ஷியலுக்கு 78 தான், இவங்களுக்கு வந்து 88 இருக்குது. இருந்தாலும் அந்த நிறுவனத்தெல்லாம் விட இவங்க அவ்வளோ ஒன்றும் பெருசாக லாபம் பார்க்கல. அப்படி இருந்து இவங்களுக்கு பிஇ ரேஷியோ அதிகமாக இருக்குது வேல்யூஷன். அதனால தான் பங்கு ரொம்ப நாளாக ஏறாமல் கிடக்கு. இது நல்லா இன்னொரு 2-3 வருஷம் 5 வருஷம் வரைக்கும் இது அப்படியே டைம் கரெக்ஷன் தான் பண்ணும். காரணம் என்னென்னா பிஇ ரேஷியோ ரொம்ப ஹையாக இருக்குது. அப்புறம் வந்து இதில் வந்து லாங் டேர்முக்கு இதை வச்சுக்கலாம், இப்போதைக்கு என்ட்ரி பண்ணலாமான்னு கேட்டிருக்கிறாரு. வேல்யூஷன் ரொம்ப அதிகமாக இருக்குது. இன்னும் ஒரு 5 வருஷத்துக்கு இந்த இடத்துல தான் இருக்கும், அந்த ரேஞ்சில் தான் இருக்கும். அதாவது இந்த 600, 700, 800, 900, 1000க்குள்ளே தான் இருக்கும். லாங் டேர்முக்கு இப்போதைக்கு வாங்குறது எனக்கு பெருசாக இதாக தெரியல. ஸ்விங் ட்ரேடிங் பண்ணலாம். அப்படியே லாங் டேர்முக்கு நீங்கள் வாங்கணும்னு சொன்னால் ஒன்று ப்ரைஸ் வந்து இறங்கணும், விலை இறங்கணும். 650 600 வந்துச்சுன்னா நீங்கள் லாங் டேர்முக்கு கன்சிடர் பண்ண ஆரம்பிக்கலாம். 650 600 கன்சிடர் பண்ணிக்கிட்டே இருக்கலாம். சீட்டு கட்டுற மாதிரி கட்டிக்கிட்டே இருக்கலாம். பயம் இல்லை. இந்த நிறுவனத்தை பொறுத்தவரை இன்சூரன்ஸ் கம்பெனி லாங் டேர்முக்கு தாராளமாக வச்சுக்கலாம். நல்ல நிறுவனம் லாங் டேர்முக்கு வச்சுக்கிறதுக்கு வேல்யூஷன் தான் முக்கியம். இறங்கும் போது கன்சிடர் பண்ணுங்கள். 600, 650 அந்த ரேஞ்சில் கன்சிடர் பண்ணலாம். இறங்கினாலும் கன்சிடர் பண்ணலாம், பயம் இல்லை. இறங்க வாங்கலாம். இந்த நிறுவனத்தை வாங்கிட்டு லாங் டேர்முக்கு வச்சுக்கலாம். இப்போதைக்கு உள்ள என்ட்ரி பண்ணிடாதீங்க. லாங் டேர்முக்கு ஓவர் வேல்யூவாக இருக்குது. நீங்கள் 5 வருஷம் 4 வருஷத்துக்கு எந்த ரிட்டர்ன் இல்லாமல் அப்புறம் உட்காந்துருப்பீங்க இப்போ உள்ளே போனீங்கன்னா. அதனால் கவனமாக இருங்க. ஸ்விங் ட்ரேடிங் பண்ணுறவங்களும் இறங்கவும் வாங்கிட்டு ஸ்விங் ட்ரேடிங்க்கு வச்சுக்கோங்க. ஒரு 2-3 மாதத்தில் ஒரு 10% ரிட்டர்ன் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, பயன்படுத்திக்கோங்க. அதே மாதிரி கடந்த 5 வருஷத்தில் எந்த ரிட்டர்ன் இது கொடுக்கல, அதையும் நம்ம மனசில் வச்சுக்கிறணும். அதனால தான் இன்னும் ஒரு 2-3 வருஷம் ஆகும் இது ரிட்டர்ன் கொடுக்குறதுக்கு. ஏன்னா ஆல்ரெடி எல்லாம் ஓவர் வேல்யூவில் இருக்குது பங்கு. நல்லா இறங்கட்டும், இறங்கவும் கன்சிடர் பண்ணுங்கள். இதை வந்து உங்கள் வாட்ச் லிஸ்ட்டில் போட்டு வச்சுக்கோங்க. சப்ஸ்கிரைபர் 2 கொஸ்டின் கேட்டிருந்தாலும் 2க்கும் நம்ம பதில் சொல்லியாச்சு. பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் 2018ஆம் ஆண்டுக்கு பிறகு முதல் முறையாக நமது அண்டை நாடான சீனாவுக்கு பயணம் மேற்கொண்டிருக்காரு. நேற்று ஞாயிற்றுக்கிழமை தியான்ஜினில் சீன அதிபர் ஜி ஜின்பிங்கை சந்திச்சிருக்காரு. 2020 எல்லை மோதலால் பாதிக்கப்பட்ட சிக்கலான உறவை சரி செய்வதில் இந்தியாவும் சீனாவும் நெருங்கி வந்திருக்கிறாங்க. பெய்ஜிங் உடனான வர்த்தக பற்றாக்குறையை குறித்த கவலைகளை புதுடில்லி நிவர்த்தி செய்வது, அதே வேளையில் முதலீடு உறவுகளை விரிவுபடுத்தவும் திட்டம் செஞ்சுருக்கிறாங்க. அதோட அவசியம் குறித்தும் இரு நாட்டு தலைவர்களும் கலந்து பேசிக்கிட்டு வர்றாங்க. இது நல்ல சந்தோஷமான விஷயமாக நம்ம பார்க்கலாம். ட்ரம்ப் விதித்த 50% வரிகளால் பாதிக்கப்பட்ட நிலையில் இந்தியா ரஷ்யாவுடனான தொடர்பை வலுப்படுத்தி வர்றாங்க. அதே சமயம் சீனாவோட தொடர்பையும் இப்போ வலுப்படுத்துறதுக்கு முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. தேர்ந்தெடுக்கப்பட்ட துறைகளில் சீனா முதலீடுகளை எளிதான வசதிகளை புதுடெல்லி ஆராய்ந்து வருகிறது. அதாவது சீனா முதலீடு பண்ணுறதுக்கு எளிதான வழிகளை புதுடெல்லி ஆராய்ந்து வர்றதா தெரிவிச்சிருக்கிறாங்க. உற்பத்தி மற்றும் புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி மற்றும் ஆட்டோ துறைகளில் போன்ற துறைகளில் 20 முதல் 25% வரையிலான சீன முதலீடுகளை அனுமதிக்கும் திட்டம் மற்றும் 2020ஆம் ஆண்டு சீனா மீது விதிக்கப்பட்ட தடைகளை தளர்த்துவது குறித்தும் இந்தியா பரிசீலித்து வர்றாங்க. அதுக்கு பதிலாக இந்தியா சீனாவுக்கு ஏற்றுமதி செய்யும் பொருட்களுக்கான வரியை குறைக்க சொல்லி சீனாவை வலியுறுத்தும் அப்படின்னு தெரியுது. இது ஒரு நல்ல விஷயமாக தான் பார்க்கலாம். அப்புறம் வெளிநாடுகளுக்கு நம்ம சும்மா போயிட்டு வராமல் மற்ற நாடுகளுக்கு செல்லும் பொழுது அங்கே உள்ள ஏற்றுமதி இறக்குமதி வாய்ப்புகளை நம்ம நன்கு தெரிஞ்சுக்கிட்டு அந்த நாட்டுக்கு நம்ம மற்ற நாடுகளுடனும் அதிகமாக தொடர்புகளை வச்சுக்கிட்டோம்னா தான், இந்த மாதிரி ஒரு நாடையே சார்ந்திருக்கிறது என்றைக்குமே அது சிக்கல் தான். இப்போ இது அமெரிக்கா நமக்கு ஒரு பாடமாக அதை உணர்த்திருச்சு. அதனால் மற்ற நாடுகளுடனும் நம்ம நல்ல தொடர்பை வச்சுக்கிட்டு ஏற்றுமதி வாய்ப்புகளை கண்டுபிடிச்சி நம்ம செயல்பட்டால் இந்தியா எதிர்காலத்தில் ஒரு நல்ல சிறந்த பொருளாதார வளர்ச்சி மிக்க நாடாக வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. சுதந்திர இந்திய வரலாற்றில் முதல் முறையாக பீகார் வாக்காளர் நீக்கத்தில் மிகப்பெரிய குளறுபடிகளை தேர்தல் ஆணையம் செஞ்சுருக்கு. இது மக்கள் எதிர்க்கட்சி தலைவர் ராகுல் காந்தி கேட்ட கேள்விக்கு தேர்தல் ஆணையம் எந்த பதிலையும் தெளிவாக சொல்லலை. அவங்க மேலே தவறு இல்லாட்டி பதில் சொல்லிட்டு போகலாமே, இது இருக்குது இது இல்லைன்னு சொல்லிட்டு ராகுல் காந்தி மேலேயே அவங்க வழக்கு தொடரலாம். அதை விட்டுட்டு அவங்க சமாளிச்சுக்கிட்டு இருக்காங்க. இப்போ கோர்ட்டே கண்டிச்சிருக்கு, நீங்கள் எல்லா ஆவணத்தையும் வெளியிடுங்க அப்படின்ட்டு. இந்த அளவுக்கு ஒரு தேர்தல் ஆணையம் இருக்கிறது இந்திய ஜனநாயகத்துக்கு பெரிய ஆபத்து. இந்த தேர்தல் அதிகாரியை உடனடியாக அவர் மீது நடவடிக்கை எடுக்கணும், அவர் ராஜினாமா பண்ணிட்டு தான் போகணும். இது அடியோட ஜனநாயகத்தை பாதிக்கும். ஊழல் லஞ்சம் இதெல்லாம் நம்ம ஒரு பக்கம் விட்டுறலாம். ஏன்னா இதெல்லாம் எல்லா நாட்டிலையும் நடக்கும். எதிர்க்கட்சியும் செய்யும், ஆளுங்கட்சியும் செய்யும். இதை நம்ம பெருசாக எடுத்துக்கிற வேண்டியதில்லை. அதை அதிகாரிகள் விசாரிச்சுக்கிட்டு இருக்காங்க, பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஆனால் அதே சமயத்தில் இது ஜனநாயகத்துக்கு விரோதமான செயல். ஒரு மனிதனோட வாக்குரிமை அவனோட மானத்துக்கு சமம். அதில் இந்த தேர்தல் ஆணையம் விளையாண்டுக்கிட்டு இருக்குது. பெரிதாக இதை எடுத்துக்கொள்ளாமல் இருக்கிறாங்க ஆளுங்கட்சி உண்மையிலே இதில் தலையிட்டு அதை உண்மையிலே அவங்க அதில் சம்மந்தப்படலைண்டா அதுக்கான விவரத்தை அவங்க வெளியிடலாமே. அவங்களுக்கு என்ன பயம்?
அப்படி இருக்கும்போது இது வந்து ரொம்ப ஜனநாயக விரோத செயலாக இருக்குது. நீதிமன்றம் வந்து நடவடிக்கை எடுத்திருக்கு, எதிராக கேள்வி கேட்டிருக்கு. தேர்தல் ஆணையத்தில் வந்து இந்த பலவீனத்தை தான் இது காட்டுது. ஏன்னா இப்போ வந்து எதிர்க்கட்சியிலேருந்து ஒரு குறை சொல்கிறாங்கன்னா அதுக்கான விளக்கத்தை கொடுக்கறது தேர்தல் ஆணையத்தோட கடமை. நான் அதை தர முடியாது இதை தர முடியாதுன்னு சொல்கிறதுக்கு யாருக்கு அதிகாரம் கிடையாது. ஏன்னா மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டதான் நீங்கள், மக்கள் போட்ட ஓட்டில் தான் நீங்கள் வந்திருக்கீங்க. நான் அந்த மக்கள் கட்டுற வரி பணத்தை வச்சு தான் உங்களுக்கு சம்பளம் கொடுக்குறாங்க. நீங்கள் மக்களுக்கு தரமாட்டோம், மக்களுக்கு தர்றதும் எதிர்க்கட்சிக்கு தர்றதும் ஒன்று தான். எதிர்க்கட்சி தான் மக்களோட குரல். ஆளுங்கட்சி வந்து நாட்டை ஆண்டாலும் எதிர்க்கட்சியோட மக்களோட குரலாக எதிர்க்கட்சி தான் ஒழிக்க முடியும். ஏன்னா அவங்க தான் குறைகளை சொல்லுவாங்க. அதே ஆளுங்கட்சி எதிர்க்கட்சி ஆகும்போது அவங்க வந்து மக்கள் குறையை சொல்லுவாங்க. இது எல்லா ஜனநாயக நாட்டில் உள்ளது. அதனால் நீங்கள் கேட்குறதுக்கு பதில் சொல்கிறதா உங்களோட கடமை. கோர்ட்லேயே போய் அந்த தேர்தல் ஆணையம் பேசுகிறாங்க, நீங்கள் உங்களுக்கு அதிகாரம் இல்லை எங்களை கேட்கண்டு. எந்த அளவுக்கு நாடு போய்கிட்டு இருக்கு பாருங்கள். உச்சநீதிமன்றம் உச்சபட்ச அதிகாரத்தில் உள்ளவங்க அத்தனை பேரும் பெரிய பெரிய நீதிபதிகள், அவங்கள மீறி நீங்கள் உங்களுக்கு நாங்கள் தர முடியாது, நீங்கள் கேட்குறதெல்லாம் எங்கள் சட்டத்தில் இல்லைன்னு. என்ன சட்டம்? நீங்கள் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டதான் நீங்கள் எல்லாருமே மக்களுக்கு அடிமைகள் தான். நீங்கள் மக்கள் சொல்கிறத கேட்டு போகிறதா உங்களோட கடமை. அதை விட்டுட்டு தேர்தல் ஆணையம் பண்ணுறது ரொம்ப வேடிக்கையாக இருக்குது. இதில் நல்லா விசாரித்து ஒரு தீவிர நடவடிக்கை இதுக்கு எடுக்கணும். ஏண்டா இது வந்து உலக நாடுகள் பார்வையில் ரொம்ப மோசமாக இருக்குது. இதை வந்து தேர்தல் ஆணையர் உடனடியாக அதுக்கு சரியான விளக்கத்தை கொடுக்கணும். இல்லாட்டி அவர் ராஜினாமா பண்ணிட்டு போகிறதா நல்லது. 100 ரூபாய்க்கு கீழ் உள்ள 3 ஸ்டாக்கு ஷார்ட் டேர்முக்கு ரெக்கமெண்ட் பண்ணியிருக்கிறாரு சுமித் பகாடியா, சாய்ஸ் புரோக்கிங்கோட எக்ஸிக்யூட்டிவ் டைரக்டர். முதல் ஸ்டாக் வந்து ரத்தன் இந்தியா என்டர்பிரைசஸ். பை 61 ரூபா 36 பைசா, டார்கெட் 65 ரூபா 65 பைசா, ஸ்டாப் லாஸ் 59 ரூபா 21 பைசா. ஜெய் பாரத் மாருதி. பை வந்து 85 ரூபா 97 பைசா, டார்கெட் 91 ரூபா 98 பைசா, ஸ்டாப் லாஸ் 82 ரூபா 96 பைசா. மூணாவது ஸ்ரீ டிக் விஜய் சிமெண்ட்டு. பை வந்து 97 ரூபா 20 பைசா, டார்கெட்டு 104 ரூபா, ஸ்டாப் லாஸ் 93 ரூபா 79 பைசா. இது எல்லாம் சாய்ஸ் புரோக்கிங்கோட சுமித் பகாடியா ரெக்கமெண்டேஷன். ஸ்டாப் லாஸை கவனமாக போட்டுக்கோங்க. ஸ்டாப் லாஸ் ஸ்டிக்காக ஃபாலோ பண்ணுங்கள். தமிழ் ஸ்டாக் சேனலுக்கு ஆதரவளித்த அனைவருக்கும் மிக்க மிக்க நன்றி.